நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதுல சந்தோஷமுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து வருவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் தந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவர் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அதிகமாய் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டிருந்த திட்டங்களை ஆண்டவரை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், உம்முடைய தன்மைகள் எங்களுடைய விசுவாசத்துக்கு அதிகமான உறுதியை, நம்பிக்கையை, ஆண்டவரை எதிர்பார்ப்பை கொடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உடைய விசுவாச வாழ்க்கையில நாங்கள் பலப்படவும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த இடத்துல இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்கள், எங்களோடு பேசுங்கள், எங்களை தயவாக வழிநடத்துங்க சுவாமி. இயேசுவின் நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கடந்த வாரம் தேவனுடைய பண்புகள் என்ற பாடத்துல கடவுள் உண்மை உள்ளவர் என்ற பாடத்துல நாங்கள் முதலாவது பகுதியை கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நாங்க பார்த்திருந்தோம். இன்றைய நாள்ல அதன் 2வது பகுதியை நாங்க பார்க்க இருக்கிறோம். கடவுளுடைய பண்புகள் என்ற பாடத்துல கடவுள் உண்மை உள்ளவர், அதுல பகுதி 2. இந்த பாடத்துல நாங்க அவதானிக்க இருக்கிற காரியம் சங்கீதம் 89 8ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்பதையும் நாங்க அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்து 119ஆம் சங்கீதம் 138ஆம் வசனத்துல, நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அவ வேதாகமம் முழுவதிலும் ஆண்டவருடைய உண்மைத்துவத்தை, ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை கூறும்படியாக, அவருடைய பண்பை விளக்கப்படுத்தும்படியாக அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிலதை மாத்திரம் நாங்க இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறோம். இதுல பாருங்க, எல்லா வசனங்கள்லயும் கடவுள், முதல்ல நாங்க வாசிக்கிறோம் சங்கீதத்துல, உண்மை, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன செய்தா அவரை சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல கடவுள் தான் சொன்ன மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அதை காக்கும்படிக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாங்க வாசிச்சோம். அதே போல அவர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் உண்மையுமானவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். ரைட்? ஆகவே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ல இப்படியாக சொல்லப்படுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ரைட்? ஏனென்று சொன்னால் வேதம் அந்த வசனம் தொடருது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ரைட்? அப்ப நாங்க முதல்ல வாசிச்சோம். இந்த வசனங்கள்ல இன்னும் அநேக வசனங்கள் உண்டு நாங்க பார்த்தோம். எல்லாத்திலையும் கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர், தன்னுடைய வார்த்தையை காத்து கொள்ளும்படி, உடன்படிக்கையை காத்து கொள்ளும்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்தோம். அதை எபிரேயர் 10:23 கவனிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. ஆகவே விசுவாசிகள் என்ன செய்யலாம்? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ரைட்? எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கைகள், கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு இருக்கின்ற மேன்மைகள், இந்த விசுவாச வாழ்க்கையின் மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்க என்ன செய்யணுமா? அறிக்கையிடுகிறதுல, கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வாக்கு பண்ணின, அவர் எங்களுக்காக நிறைவேற்றின, எங்களுக்காக வைத்திருக்கின்ற பரலோக மேன்மைகள், ஐஸ்வர்யங்கள் போன்ற விஷயங்களை
நாங்க அறிக்கையிடுகிறதுல, அவைகளை நாங்க சொல்லுறதுல, அவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதுல, அல்லது அவைகள்ல நாங்க வாழ்றதுல உறுதியா நாங்க இருக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஏன்னு சொன்னா, அவைகளை கொடுத்தவர், அவைகளை ப்ரொமிஸ் பண்ணவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆகவே இதுல நீ உறுதியா இருங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கடவுளுடைய வசனத்துல நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப நம்முடைய கடவுள் சொன்னத செய்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ, அவை அனைத்து காரியங்களையும் அவர் நிறைவேற்றுகின்ற கர்த்தராக இருக்கிறார். எனவே அந்த உண்மைத்துவம் உள்ள சொன்னதை மறந்து விடாத அல்லது சொன்னதுக்கு புறம்பாக செயல்படாத கர்த்தரை நாங்க என்ன செய்யலாம்? அவருடைய உண்மை நிமித்தம் நாங்க சார்ந்து கொள்ளலாம் இல்லையா? அவரை நம்பி முழுவதுமாக நாங்க எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க முடியும், நாங்க அவருக்கு கீழ்ப்படிய முடியும் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? இப்ப எப்படி கடவுள் தன்னுடைய வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை சில விஷயங்களூடாக நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட்? எப்படி அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார், எப்படி அதற்கு உண்மை உள்ளவராக இருந்தார், எப்படி அவர் உடன்படிக்கைக்கெல்லாம் உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை சுருக்கமாக நாங்க இப்ப அவதானிக்க இருக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். எங்களுக்கு தெரியும் இந்த வசனம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு கடவுள் நியாயம் விசாரிக்கின்ற அந்த நேரத்துல அவர் சாத்தானிடம் கேட்கும் பொழுது, அல்லது சாத்தானுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது, சபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அவர் உன் தலையை நசுக்குவார். ரைட்? இது ஆதியாகமம் 3:15 நாங்க வாசிக்கிறோம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்ப வேதாகமத்துல அநேகர் சொல்ற விதமாக முதல் தடவையாக இரட்சகரை பற்றிய, ரைட், அதாவது பாவத்துல வீழ்ந்து போன, கடவுளுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளான, அதே நேரத்துல சாத்தானினால வஞ்சிக்கப்பட்டு வீழ்ச்சி கண்ட அந்த மனிதனுக்கு, அல்லது சாத்தானுடைய சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே போன மனிதனை அந்த அதிகாரத்திலிருந்து மீட்கும்படி, சாத்தானுடைய கரங்களிலிருந்து மீட்கும்படி, சாத்தானுடைய அதிகாரத்தை தோற்கடிப்பதற்காக, ரைட், ஆண்டவர் தேவன் என்ன செய்யறாரு? இந்த இடத்துல இரட்சகரை, தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ வாக்கு பண்றார். ரைட்? இவர் என்ன செய்வாரா? தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக சாத்தானுடைய அதிகாரத்தை, அவனுடைய தலையை நசுக்குவார் என்று கடவுள் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ரைட்? இந்த வாக்கு தத்தத்தை கடவுள் எப்படி நிறைவேற்றினார்? ரைட்? இந்த வாக்கு தத்தத்துக்கு கடவுள் உண்மை உள்ளவராக இருந்தாரா? ரைட்? ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் மத்தியில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரா என்று நாங்க பார்க்கும் பொழுது, வேதாகமத்துல கடவுள் நாங்க கவனிக்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு பிற்பாடு ஆதியாகமத்துல நாங்க கவனிக்கிறோம், மக்கள் கடவுளுக்கு விரோதமாகவும் தொடர்ந்தும் கடவுளுக்கு உண்மையற்ற விதத்திலும் அவங்க ஜீவித்துக் கொண்டே வராங்க இல்லையா? அப்ப என்ன நாங்க பார்த்தோம்? நாங்க கடைசி பாடத்துல, நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப எங்களுடைய உண்மைத்துவத்துல தங்கி இருந்து கடவுள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நினைச்சிருப்பாருன்னு சொன்னா, நிச்சயமாக நம்ம எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெற்றிருக்க முடியாது. எனவே அவர் உண்மைத்துவம் உள்ள ஆண்டவராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? நாங்க கவனிக்கிறோம், நோவாவுடைய காலத்துல நோவாவை என்ன செய்யறாரு? பேழை ஒண்ணு கட்ட சொல்லி, கப்பல் ஒண்ணு கட்ட சொல்லி, அதன் மூலம் அவங்களை ரட்சிக்கிறார் இல்லையா? அப்ப எல்லா ஆபத்துக்கள், எல்லா வீழ்ச்சி கண்ட காலங்கள்ல ரட்சிப்பு கொடுக்கின்ற தேவன் என்பதை அங்க காண்பிக்கிறார். ரைட்? அதன் மூலம் நோவாவோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்வதை நாங்க கவனிக்கிறோம். அப்புறம் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமோடு கடவுள் சொல்ற காரியம். ரைட்? அது ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்,
அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு சொல்றார். ரைட்? என்ன காரியம்? உன்னுடைய ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமைகளாக இருந்து உபத்திரவப்படுவாங்க. ரைட்? அப்படி உபத்திரவப்படுற காலத்துல ஏற்ற நேரத்துல நான் அவங்கள ரட்சித்து அவங்கள காப்பாற்றி பெரும் பொருட்களோடு அவங்களை அங்கிருந்து நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ரைட்? கடைசி வசனம் பாருங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ரைட்? அப்ப என்ன நாங்க கவனிக்கிறோம்னு சொன்னா, எகிப்துல அவங்க அடிமைகளாக போவார்கள், அங்க 400 வருடம் அவங்க அடிமைகளாக இருப்பாங்க, அங்கிருந்து நான் அவங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றதின் மூலம் கடவுள் தன்னுடைய வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை அதுக்கு பிற்பாடு நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? யாத்திராகமத்துல எப்படியாக அவங்க இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, எப்படியாக அவங்க அந்த வாழ்ற சந்தர்ப்பத்துல யோசேப்பின் மூலம் அவங்க வாழும்படி போனாங்க, கோசோன் என்கின்ற ஒரு செழிப்பான தேசத்துல வாழ்றாங்க. ஆனாலும் சில காலத்துக்கு பிற்பாடு யோசேப்பு அறியாத ராஜாவின் மூலம் பெரும் துன்புறுத்தல் உண்டாகிறது, கூக்குரல் இடுறாங்க. கடவுள் அவர்களை மீட்டுக்கொண்டு அவங்களை வழி நடத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்துல வாக்கு கொடுத்தார், என்னது? என்னுடைய குமாரன் அவர் அந்த ஸ்திரியின் வித்தானவர் உன்னுடைய தலையை நசுக்குவார்னு சொன்னாரு. ரைட்? நசுக்கி உன்னுடைய அதிகாரத்துல எங்களை மக்களை மீட்டுக் கொள்வார்னு சொன்னாரு. அப்ப நோவோட காலத்துல பார்த்தோம், அங்க சாத்தானுடைய கிரியைகள் அல்லது சாத்தானுக்கு பிரியமான கிரியைகள் பெருகின காலத்துல கடவுளுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனாலும் கடவுள் தன்னுடைய வாக்கு தத்தத்தை காப்பாற்றும்படியாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி மனித சமுதாயத்தை வாழ வைக்கிறாரு. ரைட்? அதுக்கப்புறம் இங்க நாங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன்னுடைய ஜனங்கள் இப்படியாக அடிமைகளாக இருப்பாங்க, ஆனால் நான் அவர்களை மீட்டு கொண்டு இந்த இடத்துக்கு, அதாவது பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கடவுள் கொடுக்க போகின்ற அந்த கானான் தேசத்துல அவர்களை நான் வாழ வைப்பேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அப்ப இது எல்லா காரியங்களும் மனிதர்களுடைய எந்த உண்மைத்துவத்திலையும் மனிதர்களுடைய எந்த நல்ல காரியத்திலும் கடவுள் தங்கியிருந்து இதை செய்யல. மாறாக கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ளவராக இருந்ததுனால, இரட்சகரை வாக்கு பண்ணியிருக்கிறதுனால கடவுள் என்ன செய்யறாரு? தொடர்ந்தும் தன்னுடைய மக்களை மீட்டு வாழ்க்கை அளிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அடுத்து தாவீதோடு செய்து கொள்ற கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்றார். ரைட்? அங்க நாங்க வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலே மனுப்புத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார்னு சொல்லி ஆண்டவர் தாவீதோடு பேசும்போது தாவீதுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையில நாங்க கவனிக்கிறோம். அப்ப தாவீதிடத்துல என்ன சொல்ற ஆண்டவர்? உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். அதாவது தாவீதின் மூலம் வரப்போகின்ற தாவீதின் குடும்பத்தின் அந்த ராஜரீகம் என்றென்றைக்கும் ரைட் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதாவது நாங்க புதிய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவானவர் தாவீதின் குமாரன், தாவீதினுடைய சந்ததியில ஆபிரகாம்ல இருந்து அந்த தாவீதின் சந்ததியில பிறந்த குமாரன் மூலம்
அந்த ராஜ்யம், அந்த சிங்காசனம் உறுதிப்படும், நிலை நிற்கும் என்று சொல்லுகிறத தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறத நாங்க இங்க கவனிக்கிறோம். அப்ப அன்பானவர்களே, ஆதியாகமம் 3:15 கடவுள் வாக்கு பண்ணினதை போல அந்த இரட்சகரை உலகத்துக்கு கொடுக்கும்படி, அந்த இரட்சகரின் மூலம் சாத்தானுடைய அட்டூழியங்களை, அதிகாரத்தை நசுக்கி போடும்படி கடவுள் தன்னுடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் தேவன் தன்னுடைய அந்த உண்மைத்துவத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி செயல்படுகிறது நாங்க கவனிக்கிறோம் மனிதர்கள் மூலம். ரைட்? அப்புறம் பார்க்கிறோம், நாங்க அவதானிக்கிறோம், ஏசாயாவுல 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அதே ஏசாயால 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப ஆதியாகமத்துல கவனிச்சோம், பிறகு நோவா மூலம் எப்படி விடுதலையாக்கினார்னு பார்த்தோம், ஆபிரகாமுக்கு எப்படி கட்டளையை கொடுத்த அந்த ஜனங்கள் மூலம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை பார்த்தோம், தாவீதின் மூலம் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேற்றும்படியாக செயல்படுகிறத நாங்க அவதானிக்கிறோம். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அத உலகத்துக்கு, தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் நேரடியா. என்னது? ஒரு அடையாளத்தை கொடுக்க போறாராம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த ஆதியாகமம் 3:15 வாசிச்சோம் இல்லையா, அந்த ஸ்திரியின் வித்து, ரைட், அந்த வித்துக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னதை போல இங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது, அந்த கன்னிகை, அந்த பெண், அந்த ஸ்திரி, ரைட், ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்னு சொல்லி, ரைட், அந்த பாலகன், அந்த குமாரன் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலம் சொல்லப்படுகிறத நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே கடவுள் எப்படி தன்னுடைய வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புவதிலிருந்து அந்த ரட்சிக்கிறதுக்காக அவரை வாக்கு பண்ணி அவர் மூலம் மக்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற அந்த காரியத்திலிருந்து அவர் பின்னிற்க இல்லை. அப்ப வரலாற்றுல கடவுள் என்ன செய்யறாரு? அநேக காலங்களுக்கு, அநேக நேரங்கள்ல மக்கள் மத்தியில, பல சூழ்நிலைகள் மத்தியில கடவுள் செயலாற்றி கொண்டு வரார், தன்னுடைய உண்மைத்துவத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறத நாங்க கவனிக்கிறோம். இது எல்லாத்திலயும் நாங்க கவனிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கல. ஆகவே நாங்க கடந்த பாடத்துல பார்த்திருந்தோம், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால மனிதனுக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த கிருபைகள், இந்த இரக்கங்கள் கிடைக்கிறதாக இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து பாருங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு, எப்படி அவர் பிறந்தார், எந்த சந்ததியில எப்படி அவங்களுடைய மக்கள் மத்தியில் எப்படி பிறந்தார் என்று ஒரு பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஆரம்பத்துல நாங்க கவனிக்கிறோம், 1ஆம் வசனத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்ப ஆபிரகாமின் மூலம் கடவுள் விசுவாச சந்ததியாக வாக்கு கொடுத்து, ரைட், மக்களை தெரிந்து கொண்டு வழிநடத்துகிறாரு. அந்த வழிநடத்துற அந்த சந்தர்ப்பத்துல தாவீதின் மூலம் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துறாரு, ரைட், அந்த ஆளுகையை உறுதிப்படுத்துறாரு. அந்த உறுதிப்படுத்தின அந்த சூழ்நிலையில, அந்த வரிசையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். அதாவது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்படுகிறது. ரைட்? கடைசியா வசனத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றால், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். அப்ப ஆதியாகமத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறி கடவுள் அதை காத்து அதை நிறைவேற்றுவதற்காக கடவுள் செயல்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காகவே உலக வரலாற்றை கடவுள் ஆளுகை செய்து வழி நடத்தி அதற்குள்ள தன்னுடைய உண்மைத்துவத்தை விளங்கப்படுத்தின கர்த்தர்
கடைசியாக புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது மத்தேயுல வாசிக்கிறோம், யோசேப்பை யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இப்ப சாத்தானுடைய அந்த அதிகாரத்தை, அந்த தலையை நசுக்கும்படியான அந்த ஸ்திரியின் வித்து மாம்சமாக இங்கே பிறந்து இருக்கிறத மத்தேயு எங்களுக்கு சொல்லுகிறத நாங்க பார்ப்போம். அந்த கன்னியானவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று இங்க வைத்திருக்கிறத மத்தேயு எங்களுக்கு அறிவிக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? மத்தேயு 1:25 என்ன வாசிக்கிறோம்? அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். ரைட்? இயேசு என்று சொல்லும் பொழுது இரட்சகர், பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிக்கின்றவர் என்ற அர்த்தம். அப்ப சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து மனிதர்களை மீட்டுக் கொள்ளும்படி, அந்த மரணத்தின் அதிகாரத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி, ரைட், அந்த பாவத்தின் அதிகாரத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி இயேசு இரட்சகர், ரைட், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வித்து மாம்சமாக வந்திருக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்த வசனங்கள் பாருங்க. யோவான் 12:31-32 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்றாரு, இந்த உலகத்துக்கு இப்போ நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. ரைட்? அப்ப இயேசு என்ற இரட்சகர் பிறந்துட்டார். இப்ப அந்த இயேசு என்ற இரட்சகர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அப்ப கடவுள் ஆதியாகமத்துல கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, ரைட், அந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவேன், மிதிப்பார், தோற்கடிப்பார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட போகிறான். ரைட்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சிலுவையில, ரைட், சிலுவையில அந்த அதிகாரம் உடைக்கப்பட போகிறது என்பதை இங்க ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். ஆகவேதான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார் என்று அந்த வசனங்களை நாங்க வாசிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்னு சொல்லப்படுகிறது. அப்ப தன்னுடைய மரணத்தின் மூலம், ரைட், அந்த அதிகாரத்தை உடைக்கப்பட போது அந்த அதிபதி தள்ளப்பட போகிறான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ரைட்? அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அந்த பிசாசினுடைய அதிகாரத்தையும் அந்த அதிபதியை தள்ளும்படியாகவும், ரைட், அதே போல அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. ரைட்? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ரைட்? அப்ப சாத்தானுக்கு முழுமையான நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவன் அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவான் என்பதை வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஆண்டவர் தன்னுடைய தாசன் யோவானின் மூலம் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இந்த எல்லா காரியத்திலும், ரைட், கடவுள் எப்படி உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப மனிதனை ரட்சிக்கும்படி அவர் கொடுத்த வாக்கு தத்தம், நாங்க 2 தீமோத்தேயு 2:13 வாசி அடிக்கடி நாங்க பார்த்த மாதிரி, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். சரியா? அப்ப மனிதர்கள் எவ்வளவாக அவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும், அவரை தூஷிக்கிறவர்களாக இருந்தாலும், அவரை மறுதலிக்கிறவர்களாக இருந்தாலும், ரைட், கடவுள் அவர்களை மீட்டுக் கொள்ளும் திட்டத்திலிருந்து ஒரு நாளும் அவர் பின்வாங்கல்ல, தன்னுடைய கால்களை பின்னெடுத்து வைக்கவில்லை என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அவர் தான் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு
உண்மை உள்ளவராக செயல்பட்டதை இந்த இரட்சகரை வாக்குத்தத்தம் பண்ணி அவரை கொடுக்கும் வரைக்கும் நாங்க இந்த இடத்துல நாங்க கவனிக்கிறோம். ரைட்? இது அவருடைய உண்மைத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்ப சொன்ன சொல்லை காப்பாற்றும், சொன்ன சொல்லை நிறைவேற்றும், ரைட்? அதுக்கு காரணம் சொல்லி, ரைட், செய்யாமல் இருக்கின்ற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அப்ப நாங்க ஆரம்பத்துல அறிமுகத்துல பார்த்திருந்தோம், உண்மைத்துவத்தை மனிதர்கள் எதிர்பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களே உண்மை இல்லாதவர்களாக, இல்லையா? அநேக ஏமாற்றுக்களும் அநேக காரியங்களை நம்பியும் ஏமாற்று போகின்ற ஒரு உலகத்துல, ஒரு சூழ்நிலையில மனிதர்களாகிய நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்துல உண்மைத்துவமான தேவன், சொன்ன சொல்லை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். எனவே முழுமையாக எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் அவரை நாங்க சார்ந்து கொள்ள முடியும். காரணம், அவர் உண்மை உள்ள கடவுளாக இருக்கிறார். அந்த உண்மையை காப்பாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. இன்னும் சில காரியங்களை மட்டும் நாங்க பார்த்துட்டு இன்றைய நாள் பாடத்தை நாங்க நிறைவு செய்யலாம். இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனமும், பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனமும். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, என்று சொல்லி அந்த வசனம் அப்படியே தொடருது. ரைட்? இங்க என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுள் எங்களை கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். ரைட்? அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், இந்த ஐக்கியமா இருப்பதற்காக அழைத்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடு பங்காளர்களாக இருக்கும்படி எங்களை கடவுள் அழைத்திருக்கிறார். ரைட்? அப்ப அந்த அழைப்பை எங்களுக்கு கொடுப்பதற்கு, ரைட், அப்ப கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு, கிறிஸ்துவோடு பங்குள்ளவர்களாக இருப்பதற்குன்னு சொல்லும் பொழுது அந்த பங்காளர்களாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரைட்? என்ன பங்காளர்களாக மாற்றும்படி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஆரம்பிச்சவர் அவர், இல்லையா? ரைட்? நாங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து, நம்முடைய கிரியைகள் செத்த கிரியைகளாக தேவனுக்கு உகந்தது அல்லாம இருந்த சந்தர்ப்பத்துல எங்களை மீட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில நற்கிரியை ஆரம்பிச்சார். ரைட்? அதாவது புது பிறப்பாக எங்களை மாற்றி, பிறக்க வச்சு, புது சிருஷ்டிகளாக எங்களை மாற்றி, எங்களுடைய இருதயத்துல அவருடைய ஆவியை ஊற்றி புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அந்த ரட்சிப்புல தொடர்ந்தும் எங்களை நடத்தி வர உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ரைட்? அதாவது கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிற அந்த பங்குள்ள வாழ்க்கையில, அந்த ஐக்கியத்தில் எங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரைட்? அதை இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்காக நாங்க வாசிக்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாங்க எதுல பங்குள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி கடவுள் எங்களை அழைத்திருக்கிறார். ரைட்? எனவே நிச்சயமாக தேவன் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறதுனால, அவர் அழைத்த அழைப்புக்கு மாறாக செயல்படாத கர்த்தராக இருக்கிறதுனால, என்னையும் உங்களையும் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மாற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரைட்? சில நேரங்களில் நாங்க அவரை விட்டு ஓடி அவருடைய சாயலிருந்து சாயலை விரும்பாம, அவருடைய குணாதிசயங்களை விரும்பாம, அவருக்குள்ள வளர விரும்பாம நாங்க ஓடி போனாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? இந்த சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி எங்களை தொடர்ந்தும் வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிக்ஷைகளை அனுமதிக்கிறார்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். ரைட்? அப்ப அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் படி, ரைட், கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக வளரும்படி, அவருடைய பரிசுத்தத்துல பங்காக இருக்கும்படியாக கடவுள் என்ன செய்யறாரா? சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். அப்ப நானும் நீங்களும் உண்மை இல்லாதவர்களாக செயல்பட்டு அவரை விட்டு ஓடினாலும், மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சாலும், ஒளிந்து வாழ நாங்க முயற்சித்தாலும், கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்றதுக்காக எங்களை அழைச்சிருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? சிக்ஷைகளை அனுமதித்தாவது எங்களை
அந்த சாயலுக்கு ஒப்பாக வளரும்படி, அந்த பரிசுத்த தன்மையில வளரும்படி கடவுள் கிருபை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், திருச்சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாக எங்களை இணைத்து. ரைட்? அப்ப கடவுளுடைய சரீரமாகிய திருச்சபையில அவயவங்களாக, ரைட், உடல் உறுப்புகளாக கடவுள் எங்களை இணைத்து எங்களை அவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாக வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரைட்? அடுத்து நாங்க வாசிக்கிறோம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நம்மை போல கிறிஸ்து மாம்சமும் சரீரமும் ஆனார். சரியா? அப்ப எங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்க்கும்படி, எங்களுக்கு மீட்பு கொடுக்கும்படி, சகோதரர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் என்ன செய்யறாரா, எங்களோடு மாம்சமும் இரத்தமாக மாறி, ரைட், எங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்க்கும்படி எங்களுக்கு கிருபை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்து ரோமர் 8:17 வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு நாமும் மகிமைப்படுவோம். ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பூமியில தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, பிலிப்பியர்ல நாங்க வாசிக்கிற மாதிரி தேவனானவர் அவரை உயர எழுப்பி தேவனுடைய வலது பரிசத்துல அமர பண்ணி, ரைட், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் வண்ணமாக அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ, அந்த இடத்துக்கு உரியவர்களாக, தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த சமூகத்தின் அந்த மேன்மைக்கு உரியவர்களாக மகிமைப்படுத்தும்படி, அதுல பங்காளர்களாகும்படி கடவுள் நம்மை என்ன செய்திருக்கிறாரா, அழைத்திருக்கிறார். எனவே அந்த அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நிச்சயமாக எங்களை மகிமைப்படுத்தும்படி அவர் செயல்படுகின்ற ஆண்டவராகவே இருக்கிறார். அதை சொன்னவர் மாற்றி அல்லது அதை புறக்கணிச்சு தள்ளுறவரு கிடையாது. ரைட் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிறோம் கலாத்தியர் 3:26, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ரைட்? அப்ப கடவுள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி யார் மூலம் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம்? கிறிஸ்துவின் மூலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் அவருடைய புத்திரர், அவருடைய மகன், பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரைட்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய பிரியமான குமாரன், இல்லையா? ரைட்? அப்ப நாங்க கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்திருந்தோம், ஆண்டவர் இயேசு சுவாமி ஜெபித்ததை போல தேவன் எப்படி கிறிஸ்து இயேசுவின் மீது அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நம்மிலும் அவருடைய பிள்ளைகள் மீதும், அவர் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் மீதும் அன்பு வைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்? அப்ப எங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். அதுக்கு ஏதுவாக எங்களை கடவுள் வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். அதுக்காக எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அந்த உண்மையின் நிமித்தம் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு உரித்தானதாக அவர் மாற்றுகிறார். ரைட்? அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நாங்க எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து கல்லறையில வைக்கப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினாரோ, மரணத்தை வென்று ஜெயம் கொண்டு எழும்பினாரோ, அதே போல நானும் நீங்களும் உயிரோட எழும்புவோம். ரைட்? மரணத்தை ஜெயம் கொண்டு நித்திய வாழ்க்கைக்குரியவர்களாக எழுந்திருப்போம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பங்காளர்களாக இருக்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்ததை போல நாங்களும் உயிரோடு எழுந்திருப்போம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரைட்? அப்ப மரணத்தை குறித்து எங்களுக்கு அச்சம் தேவையில்லை. கடைசி காலங்கள் நாங்க மரித்து போற சந்தர்ப்பத்துல அந்த மரணம் எங்களை நரகத்துக்கு அல்லது சாத்தானுடைய அதிகாரத்துக்கு, நரக ஆக்கினைக்கு உட்படுத்தாது. ஏன்னா ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள பங்குள்ளவர்களாக எங்களை அழைத்திருக்கிறபடினால கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போல நானும் நீங்களும் உயிர்த்தெழுவோம். நரகம், சாத்தானுடைய அதிகாரம் எங்களுக்கு உரித்தானது அல்ல என்பதை நாங்க கவனிக்கிறோம். இது எப்படி எங்களுக்கு கிடைக்கிறது? கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால, அவர் இந்த காரியத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறதுனால இது எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. ரைட்? பிலிப்பியர் 1:7 நாங்க வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் கிருபையில் பங்குள்ளவர்களாக நாங்க மாறி இருக்கிறோம். ரைட்? அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கிறோம், விசுவாசிகள் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் சரீரத்திலும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும், கடவுளுடைய எல்லா விதமான கிருபைகளுக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறி இருக்கோம். காரணம் என்ன? ஆண்டவர் தேவன் பிதாவானவர்
தன்னுடைய குமாரனுக்கூடாக எங்களை பார்க்கிறதுனால, தன்னுடைய குமாரனுக்கூடாக எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால, தன்னுடைய குமாரனுடைய அந்த சிலுவை பலியை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது. எனவே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? கடைசியா சுருக்கமா நாங்க பார்த்துட்டு வரோம் எல்லாத்தையும், அல்லது நீண்ட பாடமா போயிரும். கடைசியா நாங்க பார்க்கிறோம், கடைசி ஸ்லைடு இது. என்ன பார்க்கிறோம்னு சொன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். ரைட்? அப்ப நம்முடைய வாழ்வில நாங்க சோதனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, பாவ சோதனைகள் அல்லது விசுவாசத்துக்கு நிற்கும் பொழுது, அல்லது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு வருகின்ற கடினங்கள், பிரச்சனைகள், விமர்சனங்கள், இப்படியான சோதனைகளுக்குள்ள நாங்க பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று கடவுள் சொல்றாரு. யார் அது சொல்றது? உண்மை உள்ள கர்த்தர். சில நேரங்களில் நானும் நீங்களும் அன்பானவர்களே கடினமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, இழப்புகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நாங்க சில நேரங்களில் யோசிப்போம், இந்த மாதிரி கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்கும் வந்திருக்காது போல. ரைட்? யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வேதனை வந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு கஷ்டம், இந்த மாதிரி ஒரு இழப்பு, இந்த மாதிரி ஒரு கடினம் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க போல அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப என்ன நாங்க பாக்குறோம்? கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால வசனம் தொடருகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன செய்யலையா? உங்களுக்கு இடம் கொடுக்காம சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் என்ற வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அப்ப எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் உண்மையுள்ள தேவன் சொல்லி இருக்கிறாரு, ரைட்? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுறதுக்கு அவர் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்று சொன்னவர் யாரு? உண்மையுள்ள கர்த்தர். இந்த வார்த்தையை காப்பாற்றுகின்ற, இந்த வார்த்தைக்கு 100க்கு 100% உண்மையாக இருக்கின்ற கர்த்தர் சொல்றார். சோதனையை தாங்கிறதுக்கு பலன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அதே போல அதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு போக்கையும் உண்டாக்குகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா நாங்க நம்ப வேண்டியது இல்லை. நான் உங்களை பார்த்துக் கொள்றேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளலாம், எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், ரைட்? நான் சரியான முறையில உங்க எல்லாத்தையும் நடத்துவேன் போன்ற ஒரு மனுஷன் சொல்லுவான்னு சொன்னா அவன் சில நேரம் வார்த்தையை மாறிடுவான், அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக பேசக்கூடும் மனிதன் இல்லையா? மனம் மாறுகிற மனிதன். ஆனால் இங்க உண்மையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாராம். அதை தாங்கத்தக்க விதமாக அதுல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு போக்கை உண்டாக்குகின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார். காரணம், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை மீறி அவர் நம்முடைய வாழ்வில செயல்பட மாட்டார். முழுமையாக நாங்க அவரை நம்பலாம் எல்லா விதமான சோதனைகளும் வேதனைகளும் மத்தியிலும். எனவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு யோபுவை குறித்து ஞாபகம் வரலாம் இல்லையா? எல்லா நன்மைகளை, எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் பொழுதும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி வாழ்ந்தான். ரைட்? அந்த எல்லா நன்மைகளும் தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது, ரைட், ஒரு ஓட்டோடு உட்கார்ந்து தன்னுடைய புண்களை சொரிந்து கொண்டு அமர்ந்து இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில, மோசமான நிலைமையில உட்கார்ந்து இருக்கிற சந்தர்ப்பத்துல எல்லா மனிதர்களும் பார்த்து, ஏன் இப்படி உருகுலைஞ்சு போயிட்ட, நீ செஞ்ச பாவமா இருக்கும் இது என்று சொல்லி அவர்கிட்ட பேசுற சந்தர்ப்பத்திலும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் கடவுளுக்கு விரோதமாக அவர் பேசாம இருந்தான்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்னவா இருந்திருக்கும்? அவர் உணர்ந்திருக்க கூடும், எல்லா திராணிக்கும் மேலாக எங்களை சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். மனுஷனுக்கு வர சோதனை இல்லாமல் புதுசா எங்களுக்கு ஒண்ணும் வந்துடல, ரைட்? இந்த சோதனையை தாங்கத்தக்க
எல்லா காரியங்களும் தேவன் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்திருக்க கூடும், கடவுளை நம்பி இருக்கக்கூடும். அதான் சொன்னாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்க அவர் கையில தீங்கையை நாங்க அனுபவிக்க வேண்டாமான்னு சொல்றாரு. ரைட். அப்ப அந்த நம்பிக்கை எவ்வளவு உறுதியா இருக்குன்னு பாருங்க. ரைட். கடைசியா வாசி நாங்க நிறைவு செய்வோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27-31. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்பானவர்களே, எங்கள் எல்லா சோதனைகள் மத்தியிலும் தேவன் உண்மை உள்ளவராக இருந்து அவருடைய வாக்கு தத்தங்களினாலே எங்களை தேற்றுகின்ற கர்த்தராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு புது பலன் தர, எங்களை எழும்ப செய்ய, எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். இது அவருடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது. அருமையான தாசன் பவுல் இல்லையா, கடவுளை துன்புறுத்தும்படி, கடவுளுடைய மக்களை துன்புறுத்தும்படி செயல்பட்ட மனிதன். கடவுளால பிடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, கடவுளுடைய அன்பை ருசி பார்த்ததுக்கு பிற்பாடு, அவர் ஒவ்வொரு இடமா தன்னுடைய ஊழியத்துக்காக போற சந்தர்ப்பத்துல அநேக இடங்கள்ல நிறைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறார். கிட்டத்தட்ட 5 தடவை கற்களினால அடிக்கப்பட்டேன்னு சொல்றார். ரைட். ஒரு இடத்துல அடிக்கப்பட்டு மயங்கி விழுகிறார். செத்தவனை போல மயங்கி விழுகிறார். ரைட். அப்ப என்ன செய்யறாங்க, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவரை இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே போடுறாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா அந்த வசனங்கள்ல, அவர் எழுந்திருந்து இன்னும் ஒரு தேசத்துக்கு போனாராம் கடவுளுடைய அன்பை அறிவிக்கிறதுக்காக. ரைட். அங்கிருந்து திரும்பவும் தன்னுடைய சீஷர்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்காக, அவங்களை தேற்றும்படியாக அந்த ஊழியத்துல அவர் பங்கு கொண்டார் என்பதை தொடர்ந்து நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், ஜெயிலாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், நாசமோசமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், என்ன காரியம் ஏற்பட்டாலும் ரைட், கடவுளுடைய அன்பை விட்டு எங்களை ஒன்னும் பிரிக்காது என்பதுல உறுதியாக இருந்தாங்க. காரணம் என்ன? கடவுள் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கின்ற கர்த்தர் என்பதை அறிந்தவர்களாக கடவுளுடைய தாசர்கள் செயல்பட்டதை நாங்க கவனிக்கிறோம். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையவே கொடுக்கிறதுக்கு அவங்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இந்த அருமையான உண்மையுள்ள கடவுளை விசுவாசிக்கும்படி எங்களுக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க கற்றுக்கொண்ட அல்லது மேலதிகமாக தெரிந்திருக்கிற காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ பாஸ்டர். ஓ லூக்கா சொல்லுங்க. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. நியூ டெஸ்டமென்ட் ஜீசஸ் பர்த்ல நீங்க நியூ டெஸ்டமென்ட் தான் சொன்னீங்க. அப்ப அந்த அதிகாரம் மேத்யூ தானே? அப்ப ஓல்ட் டெஸ்டமென்ட்ல என்ன அதிகாரத்துல ஜீசஸ் பர்த் மென்ஷன் ஆகி இருக்கு? நாங்க பார்த்தோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம், ஒரு 9ஆம் அதிகாரம் பார்த்தோம். நாங்க வசனம் சொல்லவா உங்களுக்கு? நீங்க அதை கேட்கல போலன்னா அந்த சொல்லும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரியா புத்தா? இருங்க பாஸ்டர், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன்.
பாஸ்டர் ஓ ஸ்கிரீன் போடல. நான் சொல்றது நீங்க எழுதி கொள்ளுங்க. திரும்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணேன்னு சொன்னா அது கொஞ்சம் இதாயிரும். அப்படியே நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு பிறகு அனுப்புறேன். சரியா? சரி. ஓகே. ஓகே பாஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, வெரி குட். வேற யாரும் நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும்?